ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், இயக்கம் சிவம். அன்பே சிவம், அன்பே சிவம். தெய்வத்தின் பெயரை சொல்லி பசுமை மரங்களை அழித்து யாகம் என்ற பெயரில் பக்தரை மழைக்கு வாழ்கிறார்கள் கோவிலில். நாட்டையாளும் அரசனும் பசுமை இடைவெளிகளை வேகமாக அழித்து ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் காலி பிளாட் ஆக்கி வருமானத்தை நோக்கி செல்கிறார். ஆக சாமியார்களும் நாட்டையாள அரசனும் ஒரே பாதையில் செல்வதில் பசுமை தென்றல் காற்று இல்லாமல் நறுமண காற்று வீச செய்வதில் மேலும் நோய் பரவல் அதிகரித்து செல்வதில் பசுமை காடுகள் வேகமாக அழிந்து பூமியை ரசாயன கழிவுப் பொருள்களால் பூமி ஊட்டச்சக்தி வேகமாக குறைந்து வருவதால் மனிதன் உண்டு வாழும் பொருள் வயது வேகமாக குறைந்து வருவதை அறிந்த இறைவன் மனிதன் வயதையும் அதே சமயத்தில் சிறு வயதிலே பருவமடைய நிலைக்கு கோவில் சாமியார்களும் நாட்டையாளும் அரசர்களும் வேகமாக உருவாக்கி வருகிறார்கள். இதற்கு தீர்வு காண மக்களை தான் தீர்வு எடுக்க வேண்டும். இவர்களை நம்பினால் இன்றைக்கு இருக்கும் பசுமை 17% காடுகளும் வேகமாக அழிந்து மனிதன் கொடுமையான நிலையில் வெப்பத்தை தாங்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஆனால் இவர்கள் மட்டும் ஏசியை போட்டுக்கொண்டு இவர் வாழும் அருகில் பசுமை செடிகளை வைத்து கொண்டு வாழ்வார்கள். ஆனால் மக்கள் வாழும் இடமெல்லாம் வெப்பநிலையில் வாழும் நிலைக்கு இவர்கள் கொண்டு வருவார்கள். சற்று யோசித்து செயல்படுங்கள், நன்மைகள் கிடைக்கும். ஏழைகளுக்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். இன்று ஒரு சோப்பு விலை 40 ரூபாய், 50 ரூபாய், 75 ரூபாய் சாதாரணமாக. அதுவுடைய உயர்ந்த வகையில் உள்ளது. அது சினிமா ஸ்டார்கள் வாங்குவதற்கு அது விடுங்கள். சமுதாயத்தில் நடமாட வேண்டிய பொருள் இந்த விலைக்கு விற்கிறது. அந்த சோப்பின் விலை அடக்கம் 8 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய். ஆனால் விற்பனை செய்வது இந்த அளவுக்கு. ஏழை மக்களுக்கு கொடுக்கும் வருமானமோ மிக மிக குறைவு. இதில் சமுதாயத்தில் அவர்களும் அந்த சோப்பு வாங்க வேண்டும். இந்த நிலைக்கு அரசு ஏழை மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறது. இந்த நிலைக்கு இது அரசன் தீர்ப்பு கூறுவதா இல்லை கோவிலில் வாழும் சாமியார்கள் தீர்ப்பு கூறுவதா? இவர்கள் 2 பேராலும் தீர்ப்பு காண முடியாது. ஆகையால் தீர்ப்பு காணுவது நீங்கள் உழைக்கும் மக்கள் தான் தீர்வு காண வேண்டும். நீங்கள் அரசனுக்கும் பயந்தும் சாமியார்களுக்கு பயந்தும் வாழ்வதை விட தன் அறிவை ஆராய்ச்சி செய்து வாழ்வதில் சால சிறந்தது என்று இறைவன் கூறுகிறார். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம்.